தனக்கு 2 காரியங்கள் தேவை என்று தன்னை படைத்த சர்வ வல்லவரை நோக்கி பக்தன் வேண்டுகிறான். அது என்னவென்று கேட்போமா? சங்கீதம் 109:21. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். என்னை ஆதரியும் என்னை விடுவியும் என்ற 2 காரியங்களை தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி மன்றாடுகிறான். அன்பானவர்களே, இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நமக்கு இருக்கிற அந்த ஒரே இருதயத்தை முழுமையாக அவருக்கு தந்துவிட்டு அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா நிச்சயமாய் அவர் ஆதரிக்கிறார், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை இக்கட்டு நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆம், கடந்த 11 மாதங்கள் வெளிப்படுத்தினார். இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய இந்த 12ஆம் மாதத்தில் அவர் வெளிப்படுத்த போகிறார். நிச்சயம் உங்களுக்கு வேண்டிய விடுதலையை தரப்போகிறார். விடுவித்தருளும் என்று கேட்கிறார். நோயிலிருந்து, மன சுமையிலிருந்து, குடும்பத்தில் உள்ள நெருக்கடியிலிருந்து, ரட்சிக்கப்படாத மக்களால் வரக்கூடிய துயரத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆக நம்பிக்கையோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நாமும் கேட்போமா? நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம். அன்புள்ள ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீரே. இப்பொழுது ஆண்டவரே, எங்களை ஆதரித்தரலும் விடுவித்தரலும். எங்க பார்த்தாலும் வெள்ளங்களும் புயல்களும் போராட்டங்களும் பயங்கரமான மரண சத்தமும் கேட்கிறதப்பா. ஆனால் இதன் நடுவில் எங்களை ஆதரித்து நடத்தி வல்லவராக இருக்கிறீர். இப்பொழுதும் கூட என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் விடுவித்தரலும். வியாதி சாபத்திலிருந்தும் மனக்கவலையிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியாக்கும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். God bless you.